யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். அப்போ ஞானம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது. இந்த யுத்த ஆயுதங்கள் உலகத்திலிருந்து தோன்றியது. அப்ப இந்த உலகத்திலிருந்து தோன்றிய யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஞானமே நலமானது. விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. அப்போ ரெண்டு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யுத்த ஆயுதங்கள் மேம்பட்டு இருக்கலாம், அதோட குவாலிட்டி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கலாம். அதை விட எவர்லாஸ்டிங் ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு இருக்கு, அது தேவனுடைய ஞானத்துல இருக்கு. என்றும் மாறாத ஞானம், அது தேவன் தரும் ஞானம். ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படும். தேவனுக்குள்ள இருக்கும் போது நம்ம எல்லாமே ஏழைகளா தான் இருப்போம். ஆனா தேவன் நம்மளை எடுத்து உயர்த்துவார். அப்பொழுதும் நம்மளுடைய இருதயத்துல நம்ம ஏழைன்றதான் எண்ணம் இருக்கணும். பணக்காரன்ற எண்ணம் ஒரு நாள வரக்கூடாது. அவர் என்னை உண்டு பண்ணி வைத்து இருக்கிறார், நான் ஏழைதான், நான் உயர்ந்துட்டேன் அப்படின்றதுக்காக என்னுடைய ஞானத்தினால் உயர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. அவருடைய ஞானத்தை எனக்கு கொடுத்ததினால் நான் உயர்ந்தேன், தேவனுக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மை நாம் தாழ்த்தும் போது தேவனுடைய நாமம் பெருமைக்குட்படும். அவர்தான் பெருமைக்கு தகுந்தவர், தக்கவர். அவருக்கு மட்டும்தான் அந்த இது இருக்கு, வேற யாருக்கும் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம ஞானமா பேசிட்டோன்றதுக்காக அந்த கைத்தட்டலுக்கு நம்ம பாத்திரராக ஆக முடியாது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகளை கேட்காம போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். ரெண்டு காரியம். கண்டிப்பாய் தேவனுடைய ஞானத்தை கொண்டு நாம் பேசும்போது அசட்டை பண்ணப்படுவோம். நம்மளுடைய வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. அப்படி இருக்கும் போதும் சோர்ந்து போகாதீங்க. அவங்க பெல்லன் உள்ளவர்களா இருப்பாங்க, எழும்பி வருவாங்க அநேகர் பேர். இரண்டாவது, அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. உன்னுடைய வார்த்தையெல்லாம் ஞானமா பேசினா கேட்க மாட்டாங்க. அது போல வார்த்தைகளை கேட்பதற்கு காதுகள் இருக்காது, ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ யாருக்கு பெல்லன் ஜாஸ்தியா இருக்கும், யார் இடத்துல ஆட்கள் ஜாஸ்தியா இருக்காங்களோ அவங்க இடத்துலதான் பெல்லன் வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தேவன் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். அப்போ தேவனுடைய ஞானத்தை பெற்று நம்ம இதுக்கெல்லாம் சோர்ந்து போக கூடாது.